ராசி பலன் 2025 கும்பம். குணாதிசயங்கள். கும்ப ராசியினர் புத்திசாலிகள், ஆனால் புதிய கருத்துக்களை கிரகித்துக் கொள்வதில் மந்தமாக செயல்படுபவர்கள். பரந்த கண்ணோட்டம் கொண்டவர்கள், சாந்தமானவர்கள், மனிதாபிமானம் மிக்கவர்கள், நல்ல புரிந்துணர்வு கொண்டவர்கள், சகஜமாக பழகுபவர்கள் மற்றும் சுயநலமற்றவர்கள். இவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள் அல்லது ஊதாரித்தனமாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை பற்றியும் அவர்களின் ஒவ்வொரு அசைவை பற்றியும் நன்கு அறியும் இயல்புள்ளவர்கள் என்பதால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்ற இயலாது. இவர்கள் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்வதில் ஆர்வம் உடையவர்கள். விஞ்ஞானம், ஆராய்ச்சி அல்லது மேம்பாட்டு துறையில் புதுமையான தொழில் வல்லுநர்களாக வர விரும்புவார்கள். ராசி பலன். கும்பம். பொது பலன்கள். இந்த வருடம் உங்களின் பொருளாதார நிலையில் ஏற்றம் மிகுந்து காணப்படும். தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் எதிர்காலங்களில் அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நடைபயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வெளிநாட்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் நன்றாக படித்து முதன்மை பெறுவார்கள். வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான உறவு காணப்படும். காதலர்களுக்கு இடையே அன்பும் பிணைப்பும் அதிகரித்து காணப்படும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு இன்பத்தை கொடுக்கும். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வீட்டில் உள்ள வயதானவர்களின் உடல் நலனில் அக்கறை தேவை. அவர்களுக்கு உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. நவம்பர் மாதத்தில் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளியூர்களுக்கு இன்பச் சுற்றுலா சென்று வருவதன் மூலம் உங்கள் மனதில் நிம்மதி ஏற்படும். வேலை. இந்த வருடம் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதமாக அமைகிறது. அரசு துறையில் கண்காணிப்பாளர்களாக பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். தனியார் துறை உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மதிப்பு உயரும். தொழிற்சாலையில் பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மேலதிகாரியுடன் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லுறவை வளர்க்கும். இந்த வருடம் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிக தனத்தை ஈட்ட முடியும். உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கு இந்த வருடம் அதிக லாபங்களை பெற்றுத்தரும். நெடுஞ்சாலை துறையில் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. புதிய அந்நிய செலாவணி வர்த்தக முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் மளிகை கடை வியாபாரிகள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மார்ச் மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அச்சு ஊடகத்துறையில் பணியில் உள்ளவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய நட்புகள் உருவாகும். புதிய நட்புகள் மூலம் பல தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சிக்கு துர்கா பூஜை. காதல், திருமணம். இளம் வயதை உடைய அன்பர்களுக்கு புதியதாக காதல் உறவு கிடைக்கப் பெறுவீர்கள். மத்திம வயதை உடைய காதல் ஜோடிகள் தங்கள் துணையை கூட்டிக்கொண்டு வெளி இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள். ஜனவரி மாதத்தில் தங்கள் காதல் துணையை கவரும் வகையில் பரிசு பொருட்களை கொடுப்பதன் மூலம் காதல் உணர்வு அதிகரித்து காணப்படும். பிப்ரவரி மாதத்தில் உங்கள் காதல் துணைக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கித் தருவதன் மூலம் உங்கள் காதல் துணையை கவர்வீர்கள். மார்ச் மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும். ஏப்ரல் மாதத்தில் நீண்ட நாட்களாக திருமண முயற்சிகள் செய்தும் திருமணம் தடை பட்டவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமண முயற்சிகள் கைகூடும். மே மாதத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும். புதிதாக திருமணமான தம்பதிகள் வெளிநாடுகளுக்கு இன்பச் சுற்றுலா சென்று மகிழ ஜூன் மாதம் சாதகமாக அமையும். ஜூலை மாதத்தில் வயதான திருமண தம்பதிகளுக்கு இடையே நல்லுறவு நீடிக்கும். இருவரும் கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வருவதன் மூலம் இருவர் மனதிலும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். ஆகஸ்ட் மாதத்தில் புதியதாக திருமணமான தம்பதிகளுக்கு இடையேயான காதல் அதிகரித்து காணப்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆடை மற்றும் ஆபரணம் வாங்கித் தருவதன் மூலம் நல்லிணக்கம் அதிகரித்து காணப்படும். திருமண தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் கூட லக்ஷ்மி பூஜை. நிதி நிலைமை. இந்த வருடத்தில் தங்களின் நிதி நிலைமை சென்ற வருடத்தை விட சற்று அதிகரித்து காணப்படும். உங்கள் சமூக அந்தஸ்தும் கூடும். ஜனவரி மாதத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆடைகள் வாங்கும் வகையில் அதிக தன விரயம் ஆக வாய்ப்பு உள்ளது. உங்களிடத்தில் பராமரிப்பு இல்லாத நிலம் இருந்தால் இந்த வருடம் அந்த நிலத்தை விற்பதன் மூலம் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் உங்கள் வீட்டை புதுப்பித்தல் போன்ற வகைகளால் செலவுகள் ஏற்படும்.
மார்ச் மாதம் பொருள் வர்த்தகம் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தில் வயதான உங்கள் தந்தைக்கு உடல் நல பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. குறித்த நேரத்தில் மருத்துவரிடம் சென்று உங்கள் தந்தையை காண்பித்து சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் நல பாதிப்புகள் குறையும். மே மாதத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் ஜூன் மாதத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள். இறக்குமதி தொழில் செய்பவர்கள் தொழில் முதலீடுகளுக்காக இந்த வருடம் உங்கள் தொழிலுக்காக கடன்கள் வாங்கி முதலீடு செய்தாலும் இந்த வருடத்தின் முடிவில் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். இந்த வருடம் ஜூலை மாதத்தில் தங்க நகைகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் வரவுகளை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் தொழிலில் ஆகஸ்ட் மாதத்தில் செலவுகள் கட்டுக்குள் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் நீங்கள் உபயோகப்படுத்தும் வாகனத்தின் பராமரிப்புக்காக செலவுகள் செய்வீர்கள். அக்டோபர் மாதத்தில் நிரந்தர வைப்பு நிதியில் புதிய முதலீடுகளை தொடங்குவீர்கள். கடன் பிரச்சனைகள் தீர ருண விமோசன பூஜை. மாணவர்கள், பொதுவாக இந்த வருடம் எல்லா நிலையிலும் கல்வி கற்பவர்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகிறது. ஆரம்ப கல்வி படிப்பவர்கள் வரைகலை பயில்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். அவர்களை வரைகலை கற்றுத்தரும் நிறுவனங்களில் பயில வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் வரைகலையில் வல்லுநர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நடுநிலை பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் நன்றாக படித்து முதலிடம் வகிக்கச் செய்யும் வருடமாக திகழப்போகிறது. உயர்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வென்று பதக்கங்களை வெல்வார்கள். நடுநிலை பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பிலும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி கல்வியிலும் பிரகாசிப்பார்கள். உயர்நிலை பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் பேச்சு போட்டிகளில் வென்று சாதனை படைப்பார்கள். இந்த வருடம் கணிதத்தில் இளங்கலை பட்டம் படிக்கும் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவதால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து படிப்பில் பிரகாசிப்பார்கள். கணினி அறிவியலில் முதுகலை மற்றும் பொறியியல் படிப்பு படிக்கும் மாணவர்கள் தினமும் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பதால் தங்கள் படிப்பில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவார்கள். வெளிநாடு சென்று மின்னணு பொறியியலில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டில் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். மின் பொறியியலில் பட்டய படிப்பு படிக்கும் மாணவர்கள் பேராசிரியர்களின் அறிவுரைகளை பின்பற்றி கல்வியில் வெற்றி பெறுவார்கள். தகவல் தொழில்நுட்பத்தில் பொறியியல் படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பை கிரகித்துக்கொண்டு தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுவார்கள். மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெற சரஸ்வதி பூஜை. ஆரோக்கியம். இந்த வருடத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் உடம்பை வலுப்படுத்துவதற்காக உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று உடற்பயிற்சியை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார்கள். நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு ஒற்றை தலைவலி மற்றும் உடல் அசதி போன்ற சிறு சிறு பிரச்சினைகள் வந்து சரியாகும். வயதான பெண்களுக்கு அஜீரண கோளாறுகள் வந்து மறையும். நீங்கள் குறித்த நேரத்தில் ஆரோக்கிய உணவுகளை உண்பதும் வெளியிட உணவுகளை தவிர்ப்பதும் உங்கள் அஜீரண கோளாறுகளை சரி செய்து உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும். ஜனவரி மாதத்தில் வேலை பளுவின் காரணமாக மனசோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மனச்சோர்வை போக்க தியான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மனநலம் மேம்படும். உங்கள் வீட்டில் உள்ள வயது மூத்தவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படலாம். குறித்த நேரத்தில் கண் மருத்துவரிடம் காண்பிப்பதன் மூலம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். நடுத்தர வயதை கடந்த உங்கள் தாய்க்கு கால் மூட்டு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படலாம். தங்கள் தாயை எலும்பியல் மருத்துவரிடம் காண்பிப்பதன் மூலம் நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும். மூன் பூஜா. உடல் ஆரோக்கியம் பெற சந்திரன் பூஜை. பரிகாரங்கள். வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருக உங்கள் வீட்டு தலைவாசலில் உள்ள நிலை கதவின் மேல் ஓடித்தேய்ந்த குதிரை லாடத்தை மாட்டி வைப்பது ஐஸ்வர்யங்களை பெருக்கும். இளவயது பெண்களுக்கு திருமணத்திற்கு தன உதவி செய்வதன் மூலம் உத்தியோகத்தில் உயர் பதவியை அடைய முடியும். வயதான ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வதன் மூலம் தொழிலில் அதிக லாபங்களை அடைய முடியும். கருப்பு எள்ளால் ஆன தின்பண்டங்களை சிறுவர்களுக்கு சனிக்கிழமை அன்று தானமாக வழங்கி வர தனநிலையில் ஏற்றம் உண்டாகும். அஷ்டலக்ஷ்மி பூஜை. சாதகமான மாதங்கள் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சாதகமற்ற மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச், செப்டம்பர்.